பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைக்கினுமோர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்து உதித்தே ஒன்று பலவாகிடினும் ஆரியம்போல் வழக்கொழிந்து சிதையா உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே அப்படின்னு மனோன்மணி சுந்தரனார் நம்மளுடைய தமிழ் தாயை பற்றி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த தமிழ் மொழி இன்னைக்கும் நிலைச்சிருக்கிற காரணம் என்ன? இந்த பாடலிலே அழகாக சொல்லியிருக்காரு. பல உலகையும் பல உயிர்களையும் படைத்து அன்னைக்கு இருந்த மாதிரியே இன்னைக்கும் இருக்கக்கூடிய பரம்பொருளாகிய இறைவன் மாதிரி பல மொழிகள், கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் இந்த மாதிரி மொழிகள் எல்லாம் உருவாகி இருந்தாலும் ஆரியம்போல் வழக்கொழியா, ஆரியம்போல் வழக்கொழிந்து சிதையா, அதாவது ஆரிய மொழி போல வழக்கொழிந்து சிதையாமல் இன்னைக்கும் இருக்கக்கூடிய, அதாவது இறைவன் போல இன்னைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய தமிழே உன்னுடைய சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்மளோட தமிழ் தாய் வாழ்க்கையோட ஒரு பகுதி தான் இந்த பாடல். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் மொழி இன்னைக்கும் நிலைச்சு நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் தான். ஸோ அந்த தமிழ் இலக்கிய வரலாறு பற்றி தான் நாம் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க, நம்ம தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு எடுக்கும்போது சரியா, ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு ஒரு சின்ன அறிமுக வகுப்பாக தான் நம்ம இருக்க போது. முக்கியமான சில தகவல்களோட ஒரு சின்ன அறிமுக வகுப்பாக இருக்க போகுது தமிழ் இலக்கிய வரலாறு. ஸோ 2வது கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா தமிழ் சமூக வரலாறு பற்றி நம்ம இலக்கியங்களை பார்த்தோம். இனிமேல் பார்க்க போகிறது தமிழ் இலக்கிய வரலாறு 3வது கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம தமிழ் இலக்கிய வரலாறுன்னு சொல்லும்போது என்னென்ன இலக்கியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இதில் முக்கியமான சில நூல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சங்க இலக்கியம் அப்படிங்கிறது இப்போ சங்க காலத்தில் எழுதப்பட்டது, அது நமக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா. ஸோ சங்க காலத்தில் எழுதப்பட்ட இந்த இலக்கியத்தை தான் எதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு கேட்டால் 11 மேல்கணக்கு அதுக்கப்புறம் காப்பியங்கள், இந்த 2 எதில் வந்துடுது? சங்க இலக்கியங்கள்ல வந்துடும், நமக்கு தெரிஞ்சது. இந்த சங்க காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் இதில் நம்ம பொதுவாக என்ன சொல்லியிருப்போம்? 11 மேல்கணக்கு நூல்கள் என்ன பாடிப்போனா அகம் அல்லது புறம், இதை பற்றி பாடியிருப்போம். அப்படிதானேங்க? 11 மேல்கணக்கு ஃபுல்லாக என்ன பாடியிருப்போம்? அகம் அல்லது புறம். அதாவது 11 மேல்கணக்கு நூல்கள்னாலே நமக்கு தெரியும் எதெல்லாம்? 8 தொகை இருக்கலாங்க, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்து 8 தொகை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த 8 தொகை நூல்கள், அதாவது நிறைய புலவர்கள் நிறைய பாடல்கள் ஒரு ஊராக போய் தேடி ஒரு கான்செப்ட் பேசிஸில் கம்பைல் பண்ணி கொண்டு வந்தது, தொகுத்து வச்சது தொகை நூல்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த 8 தொகை நூல்கள் இருக்கு. தென் பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கும்? 10 பாட்டு இல்லையா? திரு முருகர் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபாணர் ஆற்றுப்படை, பெரும்பாணர் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, நெடுநல் வாடை, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லி நமக்கு 10 பாட்டு இருக்கு. ஸோ இந்த 8 தொகையும் 10 பாட்டும் இந்த 18 தான் நம்ம என்ன சொல்றோம்னா 11 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். 11 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு. இந்த 11 மேல்கணக்கு நூல்கள் எதை பத்தி பாடுது? அகம் அல்லது புறம். அகம் அல்லது புறம். ஸோ இந்த அகப்பொருள் புறப்பொருள் இருக்கு இல்லையா, இதை பத்தி சொல்லக்கூடிய பொருள் இலக்கணம் நம்ம படிச்சிருப்போம். தமிழருக்கே உரிய இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம், தமிழ் மொழிக்கே உரிய இலக்கணம்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவா மற்ற மொழிகள் எல்லாமே இலக்கணம் எதுக்கு சொல்லியிருப்பாங்க? எழுத்துக்களுக்காக சொல்லியிருப்பாங்க இல்லையா? எழுத்தோட வடிவம் இல்லது ஒரு செய்யுள் எழுதுனா என்ன, உரைநடைனா என்ன, இப்படித்தான் எழுதியிருப்பாங்க. ஆனா இப்போ தமிழ்ல நமக்கு இருக்கக்கூடிய பொருள் இலக்கணம் எப்படின்னா வாழ்க்கைக்கே பொருள் சொல்லக்கூடியது இல்லையா? வாழ்க்கைக்கே பொருள் சொல்லக்கூடியதா இருக்கு. அகமா புறமா, அதாவது டிசிப்ளின்ஸ், ஒழுக்கங்களை பத்தி தான் சொல்லுது. இல்லற வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒழுக்கங்களை அக இலக்கியம் அக இலக்கணத்துல சொல்றோம். அடுத்து ஒரு புற இலக்கணம்ங்கிறது என்ன? நம்மளுடைய பொது வாழ்வுல நம்ம எப்படி இருக்கணும், அதுக்கான ஒழுக்கங்களை புற இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ தமிழருக்கே உரிய இலக்கணமான பொருள் இலக்கணத்தின் அடிப்படையில அக புற இலக்கியங்கள் தான் இந்த 11 மேல்கணக்குல நம்ம பார்க்கிறோம். ஸோ அதில் அகம் அப்படின்னு சொன்னா தலைவன் தலைவி அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அன்பு காதல் அந்த இல்லற ஒழுக்கங்களையும், புறம் அப்படின்னு சொல்லும்போது போர் வீரம் கல்வி கொடை இந்த மாதிரி ஒருத்தருடைய சிறப்புகளை பத்தி நம்ம சொல்றோம். இப்படி இந்த 11 மேல்கணக்கு அப்படின்னு சொல்லும்போது அகம் புறம் இதை வச்சு நம்ம எழுதியிருப்போம். சரிங்க. ஸோ அதுக்கு நிறைய பேர்கள்லாம் இருக்குங்க. சரிங்க. மக்கள் இலக்கியம் அப்படின்னு சொல்றோம், ஒரு செவ்வியல் இலக்கியங்கள்னு சொல்றோம், வீரயுக இலக்கியங்கள், இப்படி நிறைய பேர் சொல்றோம். சரிங்களா. மக்கள் இலக்கியம், செவ்வியல் இலக்கியம், வீரயுக இலக்கியங்கள், இப்படி நிறைய இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் போக போக நம்ம படிக்க போறோம். தனித்தனியா 8 தொகை 10 பாட்டுலாம் படிப்போம், அப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? காப்பியங்கள். காப்பியம்னா என்னங்க அப்படின்னா அறம் பொருள் இன்பம்
வீடு, இதை பத்தி பார்க்கணும். அறம் நல்ல செயல்கள். பொருள் அப்படின்னா நல்ல செயல்கள் மூலமா சம்பாதிக்கக்கூடிய பொருள். பொருள் என்ன? இன்மைக்கு தேவையான பொருள், மறுமைக்கு தேவையான பொருள்னு இருக்கு. ஸோ வாழ்க்கை இம்மை மறுமைன்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. இம்மைனா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறது. மறுமை அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய நம்பிக்கைகள் இருக்கு. மறுமை இந்த இப்போ இருக்க வாழ்க்கையை விட்டுட்டு அடுத்து வந்து விண்ணுலக வாழ்க்கைக்கு போறோம், அல்லது மண்ணுலக வாழ்க்கைக்கு போறோம், இல்லை நம்ம வந்து சொர்க்கம் நரகம்னு ஒன்று இருக்கு, இல்லை இறைவனுடைய பாதம்னு ஒன்று இருக்கு. ஸோ ஒவ்வொரு மார்க்கத்திலையும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள். அப்படி இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை இம்மைனும் அடுத்த வாழ்க்கை மறுமைன்னு சொல்றோம். இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருள் இம்மை பொருள், அதாவது செல்வங்களை தேர்ந்து. மறுமை அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு போகும்போது அடுத்து ஒரு நல்ல நிலை வேணா என்ன பண்ணணும்? புண்ணியங்களை சேர்த்து வைக்கணும். அதைத்தான் என்ன சொல்றோம்? மறுமை மறுமைக்கு தேவையான பொருள். அப்போ அறம் அப்படிங்கிறது இன்னைக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். பொருள் அப்படிங்கிறது இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய இன்மை மறுமை வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள். அதை பத்தி சொல்றது. சரிங்களா? அடுத்துங்க இன்பம். இதன் மூலமா இன்பமான ஒரு வாழ்வு. வீடு அப்படின்னா முக்தி, அந்த மோட்சம் சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்றது. ஓகே, இதெல்லாம் பாடுறதுதான் காப்பியங்கள். இந்த நாளை முழுசா பாடுனா பெருங்காப்பியம், இதுல ஏதாவது ஒன்று குறைவா பண்ணா சிறுகாப்பியம். அதை நம்ம காப்பியங்கள் படிக்கும்போது திரும்ப ஒரு தடவை படிப்போம். அப்போ சங்க இலக்கியம் இருக்கு, அதுல 14 மேல்கணக்கு இருக்கு. 14 மேல்கணக்குனா 8 தொகை 10 பாட்டு இல்லையா? ஸோ இதெல்லாம் அகம்புறம் பத்தி நம்ம அதிகமாக பாடுறோம். காப்பியங்கள் அப்ப எழுதப்பட்டதுல இருக்கு. நம்ம ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிருங்காப்பியம் படிக்கிறா, எனது அறம்பொருள் இன்பம் வீட்டை பத்தி சொல்லக்கூடியது. சரிங்களா? ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா சங்க காலத்துக்கு அப்புறம் உருவானது களப்பிராஸ் பீரியட்ல வந்ததானது 14 கீழ்கணக்கு நூல்கள். சரிங்களா? இதெல்லாம் இப்போ நம்ம சேர சோழ பாண்டியா அந்த பீரியட்ல வந்தது. அப்ப அதுக்கப்புறம் என்ன வருது? நம்ம களப்பிராஸ் பீரியட்ல அதானது இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனிய 40, கார் 40, களவழி 40, அப்படி படிப்போம் இல்லையா? இந்த இதெல்லாம் களப்பிராஸ் பீரியட்ல. சரிங்களா? அதாவது சங்க காலம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் கிபி 300, கிமு 300ல இருந்து கிபி 300 வரைக்கும் இருந்த காலம் அப்படின்னு பார்த்துருப்போம். களப்பிராஸ் பீரியட்னா இதுக்கு அடுத்து கிபி 300ல இருந்து ஒரு கிபி 575 வரைக்கும். காமன் நேரா 300ல இருந்து காமன் நேரா 575 வரைக்கும். இந்த காலகட்டத்தில் இருந்தது 14 கீழ்கணக்கு. இதுல மோஸ்ட்லி என்ன இருக்குன்னா நம்ம நீதி நூல்கள், அறம் சார்ந்த நூல்கள் இருக்கும், கொஞ்சமா அகம்புறம்லாம் இருக்கும் இல்லையா? ஓகே, அது நம்ம பின்னாடி படிப்போம். இதை முடிச்சிங்கன்னா அடுத்த என்ன இருக்கு? சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். ஏன் சிற்றிலக்கியங்கள்? தூது, உலா, பரணி, கோவை, அந்தாதி, இந்த மாதிரி சிற்றிலக்கியங்கள் உருவாகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன வருது? பக்தி இலக்கியம். இந்த பக்தி இலக்கியம் யாரோட பீரியட் அப்படின்னா பல்லவாஸ் பீரியட். பல்லவர் காலத்துல பக்தி இலக்கியங்கள். ஸோ பக்தி இலக்கியத்துல நிறைய இருக்கு. சைவம், வைணவம், அதே மாதிரி நம்ம ஒண்ணு வேற என்ன படிப்போம்? கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் தேம்பாவணி, ரட்சணை தெரியும் மாதிரி. அடுத்து வந்து இஸ்லாம்ல வந்து சீரா புராணம், சின்ன சீரா, குணகுடி மஸ்தான் சாஹிபு, இந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் பக்தி இலக்கியங்கள். அதுபோக வந்து சித்தர் இலக்கியம் இருக்கும். திருமூலர், கடவுளி சித்தர், குதம்பை சித்தர், பாம்பாட்டி சித்தர், பட்டினத்தார், தாயுமானவர், குணங்குடி மஸ்தான் சாஹிபு, இந்த மாதிரி. சரியா? ஸோ சித்தர் இலக்கியங்கள் இருக்கு. அதுக்கப்புறமா நாட்டுப்புற இலக்கியங்கள், ஃபோக் லிட்ரேச்சர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நாட்டுப்புற இலக்கியங்கள்னு பார்க்கும்போது ஸோ வானமாமலை, அன்னகாமோ, இவரை பற்றிலாம் படிப்போம். தென் வேற என்ன இருக்கும் அப்படின்னாக்க நமக்கு வந்து நாட்டுப்புற இலக்கியங்கள் வந்து என்ன வகையான பாட்டு, தொழில் பாட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்திலையும் வரும். அதுக்கடுத்து மரபு கவிதை, பாரதிதாசன், பாரதியார், இப்படி படிக்கக்கூடியது. புது கவிதைகள். சரியா? இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னன்னா நமக்கு இலக்கிய வளர்ச்சி இருந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு ஒவ்வொரு விதமான இலக்கிய வளர்ச்சி இருக்கிறது தான் தமிழ் இன்னைக்கும் எப்படி இருக்கு? ஆரியம் போல் வழக்கொழிந்து சிதையா அப்படின்னு சொன்னார் இல்லையா மனோன்மணி சுந்தரனார். அந்த மாதிரி இன்னைக்கும் எழுத்து வழக்கிலையும் பேச்சு வழக்கிலையும் உலக வழக்கிலையும் நம்மளோட தமிழ் வந்து இருக்கு. இந்த லிட்ரேச்சர் தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த காலத்துல என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னலங்க. இப்ப நம்ம இதையே என்ன பண்ண போறோம்னா இதுல இருக்க முக்கியமான நூல்கள் பத்தி மட்டும் பார்த்துருவோம். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து முக்கியமான தமிழ் நூல்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்கும்போது சங்க காலம்னா என்ன, சங்க காலத்தோட இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த கிளாஸ்ல அப்படின்னு வந்து லிட்ரேச்சர்ல பார்த்துட்டு போக போறோம். சரிங்களா? ஓகேங்க. இப்போ தமிழ் இலக்கிய வரலாறுங்கிறது ஒரு காலத்துல இருந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா? சங்க காலத்துல இருந்து சங்க இலக்கியம் இதுதான் 14 மேல் கணக்குன்னு சொல்றோம். ஸோ 14 மேல் கணக்குன்னு சொல்லும்போது 8 தொகை 10 பாட்டு, இது ஃபுல்லா அகம் அல்லது புறத்தை பத்தி சொல்லக்கூடியது. அடுத்து காப்பியங்கள் இருக்கும். அறம்பொருள் இன்பம் வீழ பத்தி பேசக்கூடிய காப்பியங்கள் இருக்கு. 14 கீழ்கணக்கு, களப்பிரர்கள் காலத்தில் எழுதப்பட்ட கீழ்கணக்கு நூல்கள். அடுத்து இந்த பெரிய இலக்கியங்கள்ல இருந்து வழிவந்த சிற்றிலக்கியங்கள் இருக்கு. ஓகே,
அதுக்கப்புறமா பக்தி இலக்கியங்கள் பல்லவர் காலத்தில் உள்ளது, அந்த சைவ வைணவ இலக்கியங்கள் அதையும் படிப்போம். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா புத்த சரி இது இருக்கு இல்லையா, கிறிஸ்தவம் இஸ்லாமும் நம்ம படிக்க போகிறோம். அடுத்த சித்தர் இலக்கியங்கள், நாட்டுப்புற இலக்கியங்கள் இதெல்லாம் நம்ம படிக்க போகிறது. சரிங்க. இப்போ நம்ம இதில் பார்க்கலாம் முக்கியமான நூல்கள், சில நூல்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா, முக்கியமான நூல்கள் வந்து சில நூல்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அகத்தியம் இல்லையா. அகத்தியம் யார் அப்படின்னா ஆசிரியர் தெரியுங்க, அகத்தியர் இல்லையாங்க. ஓகே, அகத்தியர் அகத்தியர் பொதிகைமலை பகுதியில் இருந்திருப்பார். இவருடைய சீடர்களே 12 பேர் இருப்பாங்க. அந்த 12 சீடர்களை வச்சு தமிழ் வளர்த்து உருவாக்குறது அகத்தியர். தமிழுடைய முதல்ல எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அகத்தியம். ஆனால் அகத்தியம் வந்து நமக்கு கிடைக்கல, அதுக்கப்புறம் எழுதின தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு, அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த அகத்தியம் இதை பற்றி நம்ம தனியாக ஒரு கிளாஸ்ல பார்க்க போகிறோம். இப்போ மேலோட்டமாக சில விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். சரிங்க. ஸோ அந்த அகத்தியத்தெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா முத்தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்லி, முத்தமிழ் இலக்கண நூல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அகத்தியத்தை வந்து. சரிங்க, முத்தமிழ் இலக்கண நூல். ஏன்னா இயலிசை நாடகம் எல்லாத்தையுமே இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பின்னாடி படிக்கலாம். ஓகே, அகத்தியம் பொதிகைமலையில் இருந்த முதன்மை சித்தரான, ஏன்னா இவர் வந்து நிறைய பேர் சொல்லுவோம் முதன்மை சித்தர். முதல் சித்தர் அப்படின்னு கேட்டால் திருமூலர். சரிங்களா, முதன்மை சித்தர், குறுமுனி, பொதியில் புலவன், அதாவது பொதிகைமலை புலவன் சொல்லுவாங்க, பொதியில் புலவன், இப்படிலாம் புகழக்கூடிய இந்த அகத்தியர் இருக்கார் இல்லையா. ஸோ அகத்தியர் எழுதின நூல் தான் அகத்தியம். ஸோ ஒரு நிறைய பெயர்லாம் சொல்லியிருப்போம். குறுமுனி, முதன்மை சித்தர், பொதியில் புலவர், இந்த மாதிரிலாம் இருக்கலாம், நிறைய சொல்லியிருப்போம். சரிங்க, இந்த அகத்தியரை பற்றி பின்னாடி படிக்கும்போது நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். இப்படி ஒரு நூல் இருக்கு. அதுக்கப்புறமா என்ன இருக்கு, தொல்காப்பியம். தொல்காப்பியம் இருக்கு இல்லையா, தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லும்போது தொல்காப்பியர் எழுதியிருப்பாரு, அதுவும் நமக்கு தெரியும். 3 பகுதிகள் இல்லையா தொல்காப்பியர் எழுதியிருப்பாரு. அகத்தியரோட 12 மாணவர்கள் ஒருத்தரான தொல்காப்பியம். தொல்காப்பியம் பின்னாடி படிக்க போறோம், ஜஸ்ட் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. அகத்தியருடைய மாணவர்கள் ஒருவரான தொல்காப்பியர், அவர் எழுதினதான் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா 3 அதிகாரம் இருக்கும். இதெல்லாம் எழுத்து, சொல், பொருள். இந்த ஒவ்வொரு அதிகாரத்திலையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு அதிகாரத்திலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 இயல்கள். அப்போ மொத்தம் 27 இயல் இருக்கும். இந்த 3 அதிகாரம், எழுத்து அதிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம் சொல்லி இது இருக்கும். அடுத்து இதுல 27 இயல்கள் இருக்கு. சரியா, ஓகே. இந்த 27 இயல்கள்ல தான் இவர் எத்தனை 5 இலக்கணத்தை சொல்லியிருப்பாரு. எழுத்து சொல் பொருள் வரும்னு பார்ப்போம். இதுள்ளே செய்யுளியல், அணி இயல் அப்படிலாம் எதுல வந்துடும், பொருள் அதிகாரம் அதுல உள்ள வச்சிருப்பாரு. சரிங்களா. ஸோ 3 அதிகாரம் 27 இயல்கள்ல 5 இலக்கணத்தை பாண்டவர் தொல்காப்பியர். சரியா. இதுலதான் பொருள் இருக்கு இல்லையா, பொருள், அகப்பொருள் புறப்பொருள் படிக்கிறோம் இல்லையா. பொதுவா அகத்திணைகள்னு படிக்கும்போது எத்தனை படிப்போம், 7. புறத்திணைகள் வந்து 12 படிப்போம். ஆனா தொல்காப்பியர் சொன்னது 7 தான். சரிங்க. அதாவது இந்த இதுல இருக்கு இல்லையா, அகம் 7 புறம் 7. அகம் 5ன்னு யோசிப்போம். அது அன்பின் 5 திணைகள் தான் 5. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. இந்த 7 தான் அகத்திணைகள் 7. இதுல கைக்கிளை பெருந்திணையை கழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வந்துடும், அன்பின் 5 திணைகள்னு சொல்லுவோம். சரியா. ஸோ இப்போ அகத்திணைகள் 7, அதுக்கு எதிராக புறத்திணைகள் 7 பாடியிருப்பாரு. சரியா. இப்போ குறிஞ்சி அப்படின்னு சொன்னா அந்த பக்கத்துல என்ன வச்சிருப்பாரு, குறிஞ்சின்னு சொல்லும்போது வெட்சி, குறிஞ்சிக்கு ஆப்போசிட் வந்து வெட்சி அப்படின்னு சொல்றது. இப்போ பெருந்திணைன்னு சொன்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது, காஞ்சி அப்படிங்கிறது. நெய்தல்னா தும்பை, பாலைனா வாகை, மருதம் அப்படின்னா உளிங்கை, முல்லைனா வஞ்சி, இந்த மாதிரி. சரிங்களா. ஒன்னொன்னுக்கும் ஆப்போசிட்ல வந்து வச்சிருப்பாரு. சரியா. கைக்கிளைக்கு வந்து பாடான் திணை, இந்த மாதிரி ஆப்போசிட்ல வச்சிருப்பாரு. ஸோ இப்படி இது வந்து நம்ம பின்னாடி படிக்கலாம். இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி அகம் 7 புறம் 7 பாடுனவர் யாருன்னா தொல்காப்பியர். தொல்காப்பியில அகத்திணை 7, அதுக்கு எதிராக புறத்திணை 7 இருக்கு. அப்ப இந்த புறத்திணைய 12ன்னு சொன்னது யாருங்க அப்படின்னா, இப்ப 12 புறத்திணைன்னு படிக்கிறோம் இல்லையா, 12 புறத்திணைன்னு பாடினது யார் அப்படின்னா ஒருத்தர் இருப்பார். புறப்பொருள் வெண்பா மாலையில ஐயன் அரிதனார் தான் 12 புறத்திணைகளை படிப்பார். அதாவது தொல்காப்பியத்துல சொன்னது 7 திணைகள் தான் புறத்திணைகள். ஆனா 12 புறத்திணைகளை சொன்னது யாருன்னா புறப்பொருள் வெண்பா மாலை. புறப்பொருள் வெண்பா மாலையில ஐயன் அரிதனார், சேர நாட்டு இளவரசர், இவர் எழுதியிருப்பாரு. நல்ல ஒரு முக்கியமான பாடல் கூட படிச்சிருப்போமே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி, இவர் பாடினதான். சரிங்களா.
ஸோ புறப்பொருள் வெண்பாமலையில் ஐயன் அரிதனார் தான் என்ன பண்றாரு, நமக்கு வந்து 12ன்னு சொல்லியிருக்காரு. சரியா? ஓகே, அடுத்து பார்ப்பாங்க. தொல்காப்பியம் பார்த்தீங்க, சரி அகத்தியம் பார்த்தீங்க, தொல்காப்பியம் பார்த்தீங்க. இதெல்லாம் நம்ம தனி கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். அப்போ இதை பற்றி டீட்டெயில் நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, இன்னும் 2 கிளாஸ்க்கு அப்புறம் பார்த்துருப்பீங்க. சரியா? ஓகே, இப்போ இறையனார் களவியல் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. எழுதினவர் யாரு? இறையனார். பொதுவாக இறையனார் அப்படிங்கிறது இறைவன் அப்படின்னு கூட சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, இறைவன் வந்து சிவபெருமான் வந்து முன்னாடி தமிழ் சங்கத்தில் இருந்தாரு இல்லையா? தமிழ் சங்கத்தில் வந்து நிறைய பேர்ல இருந்தாரு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அந்த திரிபுரம் எரித்த கடவுள் இல்லையா, இறையனார், முக்கண்ணன், இந்த மாதிரி பேர்லாம் இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இறையனார் எழுதின பாடல் அப்படின்னு சொல்லி குறுந்தொகையிலையும் ஒரு பாட்டு இருக்கு. அதனால இந்த களவியல்ங்கிற நூலை எழுதினது இறையனார், அதாவது இறைவன் தான் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. இறையனார் களவியல் அப்படிங்கிற நூலை எழுதினது யாருன்னா இறையனார். இறையனார் களவியலுக்கு, சரியா, இறையனார் களவியலுக்கு அக பொருள் உரை எழுதுனதுதான் யாரு? நக்கீரர். சரிங்க, அது பேர் பார்த்து இறையனார் களவியல் எழுதுனா இறையனார். இறையனார் களவியலுக்கு அகப்பொருள் உரை டெக்ஸ்ட் எழுதினவர் தான் யார் அப்படின்னா நக்கீரர் எழுதியிருப்பாரு. சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்க வேண்டியிருக்கு, அப்போ பார்க்கலாம். இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சரியா? முக்கியமான நூல்கள் வரிசையில் இப்போ பார்க்குறோம். சரி, அதுக்கப்புறங்க யாப்பெரும் களம், யாப்பெரும் கலங்காரியை அப்படின்னு 2 நூல் எழுதுனவர் தான் அமிர்த சாகரனார். சரிங்க, முக்கியமான ஒரு நூலுங்க. யாப்பிலக்கணம் படிக்கிறோம் இல்லையா? ஸோ யாப்பிலக்கணம் படிக்கிறதுல முக்கியமான ஒரு நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான். சரியா? யாப்பெருங்கலங்காரியை, அது யாப்பெருங்காலம் எழுதினவர் அமிர்த சாகரனார். அடுத்துங்க வீர சோழியம் புத்தமித்திரர், நேமிநாதம், அச்சனந்தி மாலை, குணவீர பண்டிதர். சரி, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. தண்டி அலங்காரம் நம்மளுடைய அணி இலக்கணத்தை பற்றியும் 40 வகையான உவம உருபுகள் பற்றியும் சொன்னதுன்னு சொல்லலாம். தண்டி அலங்காரம் இது பார்த்தீங்க அப்படின்னா வடமொழியில காவிய தர்ஷம்னு ஒரு நூல் உண்டு, அதுல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? வடமொழியில காவிய தர்ஷம், அந்த காவிய தர்ஷம்ங்கிற நூல்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணதான் என்னது தண்டி அலங்காரம். தண்டி அப்படிங்கிறவர் பண்ணியிருப்பாரு, பல்லவர் காலத்துல உள்ளதுங்க தண்டி அலங்காரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நன்னூல் பவனந்தி முனிவர் 13ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பவனந்தி முனிவர். ஸோ இவர் எழுதியிருக்காரு நன்னூல்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. பவனந்தி முனிவர் எழுதியிருக்காங்க, நன்னூல் எழுதியிருக்காரு. சரி, இந்த பவனந்தி முனிவர் நன்னூல் இருக்குல்ல 13ஆம் நூற்றாண்டுல, இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா 2 அதிகாரம், எழுத்து சொல். சரியா? இப்போ அகத்தியர் எழுதினதுல எழுத்து சொல் பொருள் யாப்பு 5 அதிகாரம் வந்துருங்க. சரியா? தொல்காப்பியர் எழுதினதுல 3 அதிகாரம், எழுத்து சொல் பொருள். தொல்காப்பியர் எழுதினது 3 அதிகாரம். அதை மூல நூலா வச்சு தொல்காப்பியர் எழுதினார் இல்லையா, அதை பார்த்து எழுதின நூல் தான் என்னன்னா பவனந்தி முனிவர் நன்னூல். இந்த நன்னூல்ல எத்தனை இருக்குன்னா 2 அதிகாரம், எழுத்து சொல் மட்டும்தான். தொல்காப்பியத்துல எழுத்து சொல் பொருள். சரியா? நன்னூல்ல எழுத்து சொல், அவ்வளவுதான். தொல்காப்பியத்துல அகத்திணைகள் 7, புறத்திணைகள் 7. அந்த புறத்திணைகள் 7 புறப்பொருள் வெண்பாமாலையில ஐயன் அரிதனார் என்ன எழுதியிருக்காரு? 12ஆ எழுதியிருக்காரு. சரியா? முக்கியமா இல்லையா? அதுல இருந்து கொஞ்சம் அப்படி மாத்தி மாத்தி எழுதுனதுனால தெரிஞ்சுக்கணும். அடுத்து நவநீத பாட்டியல் நவநீத நாடன் எழுதியிருப்பாரு. சிதம்பர பாட்டியல் பரஞ்சோதி முனிவர். இலக்கண கொத்து சுவாமிநாத தேசிகர். இதெல்லாம் முக்கியம் தாங்க, தெரிஞ்சுக்கிட்டா போதும். தொன்னூல் விளக்கம் யாரு? வீரமா முனிவர் இல்லையா? இது வந்து குட்டி தொல்காப்பியம்னு சொல்லுவாங்க தொன்னூல் விளக்கத்தை. அதே மாதிரி இது இருக்கு இல்லையா, இலக்கண விளக்கத்தையும் சில இடங்கள்ல நமக்கு தொன்னூல் விளக்கம் மாதிரியே குட்டி தொல்காப்பியம்னு போட்டிருக்காங்க. சரியா? பொதுவாக தொன்னூல் விளக்கத்தை தான் குட்டி தொல்காப்பியம்னு சொல்றது. ஆனால் புக்கில் ஒரு இடத்துல வந்து இலக்கண விளக்கத்தை குட்டி தொல்காப்பியம் கொடுத்துருக்காங்க. சரியா? முதல்ல ஆப்ஷன்ல தொன்னூல் விளக்கம் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் குட்டி தொல்காப்பியம்னு. சரிங்களா? அடுத்து முத்து வீரியம், முத்து வீர உபாத்தியாயர்னு சொல்லுவாங்க, அல்லது முத்து வீர நாதர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் எழுதுறது. அடுத்துங்க இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர் எழுதியிருப்பாரு. சரிங்களா? இது போக ஒரு 2 நூல் பார்த்துருமா? தண்டி அலங்காரம் மாதிரி மாறன் அலங்காரம்னு ஒரு இருக்கு. இதை எழுதினவர் வந்து திருக்குறுகை நாதர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து குவலை ஆனந்தம். இந்த குவலை ஆனந்தம்ங்கிறது 2 நூல் இருக்கு, தெலுங்குல ஒண்ணு இருக்கு, தமிழ்ல ஒண்ணு இருக்கு. இது இலக்கண நூல். தமிழ்ல எழுதினவர் வந்து வாத ஊரார் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக வாத ஊரார் அப்படின்னா நம்ம மாணிக்கவாசகரை சொல்லுவோம், ஆனா வாத ஊராருங்கிறது மாணிக்கவாசகர் இல்லை, இது வேற ஒருத்தர் அப்படிங்கிறாங்க. சரிங்க? ஸோ இப்படி சில நூல்லாம் இருக்கு, பார்த்துப்போம். சரிங்க?
இப்போ நம்ம பார்த்தா என்ன, இன்னைக்கு கிளாஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இதுல இந்த கிளாஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு எடுத்தீங்கன்னா, தமிழ் இலக்கிய வரலாறுனா என்னன்னு சொன்னோம். சொல்ல தமிழ் இன்னைக்கும் நமக்கு பேச்சு மொழியாகவும் நம்மளோட கலாச்சாரத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா தமிழ் இன்னைக்கும் இருக்கு. ஸோ அது காரணம் நம்மளுடைய தமிழ் இருக்கு. அந்த இலக்கியம் எப்படிலாம் இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்தோம் இல்லையா? அது கொடுத்துட்டு நம்ம இன்னைக்கு பார்த்தாலும் முக்கியமான சில பழைய நூல்களை பற்றி பார்த்தோம். புத்தகத்தில் இருக்கிறது, முன்னாடி கேள்விகளை கேட்கப்பட்டது, இந்த மாதிரி முக்கியமான சில நூல்களை பற்றி இது உள்ள பார்த்துருக்கீங்க. சரியா? இப்போ நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா இதைத்தான் டீட்டெயிலாக உள்ள பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ 3ஆவது கிளாஸ் பார்த்தோமா, இன்னைக்கு 4ஆவது கிளாஸ்ல இருக்கும் சங்க காலம்னா என்ன, 5ஆவது கிளாஸ்ல சங்க காலம்னா என்ன, சங்க காலத்தை பற்றி எந்தெந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சங்க காலத்தை பற்றி அப்புறம் ஒவ்வொரு இதாக பற்றி நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகேங்க. அப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இதில் முக்கியமான நூல் என்ன பார்த்தோம், அகத்தியம்னு எடுத்துக்கலாம். ஸோ அகத்தியம் சொல்லும்போது அகத்தியர் எழுதியிருப்பாரு, குறுமுனி, முதன்மை சித்தர் அப்படிலாம் சொல்லக்கூடியவர். ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறோம், இவர் வந்து பொதியமலையிலிருந்து தமிழ் வளர்த்தார் இல்லையா? ஸோ அவர் எழுதின நூல் அகத்தியம். அகத்தியரோட 12 மாணவர்களில் ஒருத்தர் தான் யாரும் தொல்காப்பியர். தொல்காப்பியர், பரம்பாரனர்லாம் இருப்பாங்க இல்லையா? இதுல தொல்காப்பியர் எழுதின நூல் தான் தொல்காப்பியம். இதுல 3 அதிகாரங்கள் இருக்கு, 27 இயல்கள் இருக்கு. இதுல சொல்லியிருக்கு இல்லையா? இதுல வந்து என்ன சொல்றோம், பொருள் இலக்கணத்தை அகம 7 புறம் 7. இந்த புறம் 7 புறம் 12ன்னு எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு யாரு, புறப்பொருள் வெண்பாமல்ல ஐயன் அரிதனார். இப்போ இன்னொரு நூல் இருக்கு, அந்த நூல்ல 11 திணைகள் தான் பாடியிருப்பாங்க. சரியா? அதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணலாமா? எந்த நூல்ல 11 திணைகள் பாடப்பட்டிருக்கு, பாடப்படாத அந்த ஒரு திணை என்ன? புறப்புற வெண்பாமாலை வந்து புறத்திணை 12ன்னு சொல்லுது இல்லையா? அது மாதிரி ஒரு நூல், ஒரு இலக்கியம், சரியா? நூல்னு சொல்ல வேண்டாம், ஒரு இலக்கியம், சரியா? ஒரு தொகை நூல். அந்த ஒரு இலக்கியத்துல 11 திணை பாடியிருக்காங்க. புறத்திணையில 11 திணை பாடியிருக்காங்க. புறப்புற வெண்பாமாலையில சொல்லப்பட்ட ஒரு திணை மட்டும் அதுல பாடலை. அது எந்த நூல், எந்த திணையை அந்த நூல்ல பாடலை? அதுக்கு மட்டும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணலாமாங்க? ஓகே, வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்க அதில் ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, அப்போ இது பார்த்தோம். அது மாதிரி தான் தொல்காப்பியர் வந்து 3 அதிகாரமா எழுதியிருப்பாரு. இதை பார்த்து எழுதின பவனந்தி முனிவர் நன்னூல்ல 2 அதிகாரம் தான் எழுதியிருக்காரு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் இருக்கு. அப்புறம் இறையனார் களவியல் பத்தி பார்த்தோம். இறையனார் எழுதினது. ஸோ இறையனார் அப்படிங்கிறது இறைவனை தமிழ்ச்சங்கத்தில் உட்கார்ந்து எழுதினதா சொல்லப்படுது. சரியா? அந்த இறையனார் களவியலுக்கு அகப்பொருளரை எழுதினவர் தான் யாருன்னா நக்கீரர். ஓகே, அதை பார்த்தோம். அடுத்து இலக்கண நூல்கள் சிலதெல்லாம் உள்ள பார்த்துருக்கோம். அந்த இலக்கண நூல்லையும் சில விஷயங்கள் பார்த்தோம். ஓகேவா? சரிங்க. இப்போ இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்த்தோன்னா தமிழ் இலக்கிய வரலாறுனா என்னெல்லாம் உள்ள வரும், எந்தெந்த காலத்தில் எழுதப்பட்டதுன்னு முதல்ல மெயினாக தான். இப்போ பல்லவர் காலம்னா பக்தி இலக்கியம், ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும், சங்க காலம்னா என்ன அப்படிங்கிற, களப்பிராஸ் பீரியட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே, அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது இதுக்கு அடுத்து வந்து ஒன்றா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூவாக நம்மளோட சேனலில் வந்து வைகரை வகுப்பை வந்து தவற விடாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். யூனிட் 6ஆக இருக்கலாம், தமிழில் இருக்கக்கூடிய தமிழ் லிட்ரேச்சர் பகுதியாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வரலாறுகளாக இருக்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம போக நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.